Hey all, Assalamualaikum. Welcome to our channel Papa Stream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் என்னோடய மந்த்லி ஷாப்பிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டேவை ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நான் யூஸ்வலாக எப்போவுமே காஃபிலாம் டெய்லி குடிக்க மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆர் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் குடிப்பேன். நீங்கள் நம்ம சேனலில் வாட்டை ஈட்டின் டேயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்னிங் எப்போவுமே ஹெல்த் மிக்ஸ் ஆர் தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்றைக்காச்சும் ஒரு நாள் பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நான் எப்போவுமே காஃபிக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். எப்போவுமே நாட்டு சக்கரை தான் நான் சேர்த்துப்பேன். ஒயிட் சுகர் போட்டு காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு காஃபி குடிக்கிறது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட் சுகரில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஹெல்த்துக்குமே அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி நாட்டு சக்கரை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அம்மா பொங்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பொங்கல்லாம் அடிக்கடி வீட்டில் பண்ண மாட்டாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் அன்றைக்கி அம்மாவுக்கு பொங்கல் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்குமே இந்த டிஷ் அவ்வளோவாலாம் பிடிக்காது. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்குமே இங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நாள் சிஏ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நிறையா நோட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் ஒர்க்குமே கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதையுமே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் உட்காந்து ஹரிபரியாக நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் லீவ் வந்தனால ஸோ இந்த லீவ்லேயே தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் அப்போ தான் ரியலைஸே ஆகுது நோட்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது கம்ப்ளீட் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அன்றைக்கான லஞ்ச் அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. அம்மா எப்போவுமே மீன் குழம்பு மண் சட்டியில் தான் வைப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட வீட்டுக்கு தேவையான க்ளாசரி திங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வச்சுப்பாங்க. அப்போ தான் குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி மந்த்லி ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட்குள்ளே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே வாங்கவே முடியாது. போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் எப்போவுமே ஆகும். அன்றைக்கி அந்த பட்ஜெட்குள்ளேயே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடாது, தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கணும், அன்னெசரி திங்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த டைம் ஒன்லி ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் வாங்கணும், மில்லட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கணும், அன்ஹெல்தி ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் இருக்கும்போது அது எப்படி பாசிபிள் ஆகும்? நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு சைடு பேஸ்கெட்டில் போட்டுட்டு தான் இருந்தோம். ரொம்ப நாளாக இந்த குக்குடு ஃபுட் வாங்கி ட்ரை பண்ணணுன்னே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இது கிடைக்கவே இல்லை. ஃபைனலி இன்றைக்கி எங்களுக்கு அது கிடச்சிச்சு. அண்ட் இதில் எது வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி எல்லாமே பார்த்துட்டு அதில் நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்குமா, டேஸ்ட்டு பிடிக்குமா என்னன்னு தெரியாமல் தான் வாங்கியிருந்தோம். அண்ட் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அம்மா வேறு திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் நாங்கள் எடுத்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே இந்த பிஸ்கெட் செக்ஷனுக்கு போயாச்சு. எங்களுக்கு பிஸ்கெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பார்ப்போம். அன்றைக்கி எதுவும் புதுசாக இல்லை, எப்பவும் சாப்பிட்ற பிஸ்கெட் தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அம்மா கிட்ட சொல்லி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்படியும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நான் பாஸ்கெட்குள்ளே போட வச்சுட்டேன். அண்ட் இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த கிச்சன் திங்ஸ், ஹோம் அப்ளைன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் போனோடனே இந்த குட்டீஸ்க்கான டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அண்ட் மோஸ்ட்டாக அங்கே இந்த கிளாஸ் திங்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நீனா குட்டி பிள்ளையா, உனக்கு அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே எல்லா பாட்டில்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு பாட்டில் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் வாங்கி தர மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீ காலேஜுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இல்லை எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை இந்த பாட்டில் வாங்கி கொடுங்க, நான் எப்போவுமே இனிமேல் ரெகுலராக வாட்டர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த பாட்டில் வாங்கிட்டேன். அண்ட் இந்த சைடு க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முன்னாடிலாம் இதில் தான் ஹாப்பி பர்த்டேலாம் எழுதி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் அண்ட் க்யூட்டாகவும் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த சைடில் நிறையா கிளாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தோன்னா நிறைய க்யூட்டாக டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி பில் போட்டுட்டு வெளில வரும்போது இந்த கடை இருந்துச்சு. அண்ட் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டே இந்த மசாலா பிளேட் தான் வாங்கியிருந்தோம். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சமோசா ஒன்று வாங்கியிருந்தோம். இது பயங்கர ஸ்பைசி அண்ட் டேஸ்ட்டுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி டின்னர் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்.
நான் அன்றைக்கி ரொம்ப ஹெவியான டிஷ்லாம் பண்ணல, சிம்பிளாக ஏதாவது லைட் ஃபுட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சப்பாத்தி ரோல் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் உருளைக்கிழங்கு குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் 2 டேஸ்க்கு முன்னாடி வாங்கின பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சா, இதுக்கு மேலே அது ஃப்ரிட்ஜில் இருந்தால் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி அதிலே வந்து பன்னீர் ரோல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு நார்மலாக சப்பாத்தி வித் கிரேவி சாப்பிட்றது வரை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுலாம் ரொம்பவே பிடிக்கும். அதுவுமே சிக்கன்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அன்றைக்கி நான் சீசனிங்காக பேசிக் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் பன்னீர் வந்து நான் துருவி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான், ஒரு சூப்பரான பன்னீர் ஸ்டஃப் ரெடி. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து கேப்சிகம், கேரட் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே டிஷ்ஷை வந்து பன்னீருக்கு பதிலாக நம்ம சிக்கன் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்து சப்பாத்தியோட ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.